guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு இது என்னோட பர்த்டே ஸ்பெஷல் மேக்கப் லுக். வருஷம் பர்த்டேக்காக பண்ற ஒரு லுக். பட் இந்த லுக் வந்து நான் என்னோட பர்த்டேக்கு பண்ணல, இனிமே பண்ணவும் போறது இல்லை. பிகாஸ் என்னோட பர்த்டே முடிஞ்சு போச்சு. நான் வந்து 26th அன்னைக்கு இதை வந்து ஃபில்ம் பண்றேன். 25th தான் என்னோட பர்த்டே. அண்ட் நீங்க எல்லாரும் வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பர்த்டேக்காக டெடிகேட் பண்ணி இந்த லுக் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட யார்கிட்டயாவது இந்த காம்பினேஷனில் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். ஓகே, பேர் ஸ்கின் ஃபேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ்க்கு என்னுடைய டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை தி மோஸ்ட் யூஸ்டு ஃபேவரட் கிளென்சர்ஸ். அண்ட் இது என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப ஜென்டலாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு கிளென்சர். அண்ட் உங்களுடைய ஸ்கின்னோட பிஹெச் லெவலையும் இது பேலன்ஸ் பண்ணுது. இது எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மெயினாக உங்களுக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த கிளென்சர் ஒரு சூப்பர் ஜென்டல் கிளென்சராக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் காலி. அடுத்தது நான் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய முகத்தை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவும் என்னுடைய பேஸ்க்கு சூப்பரான ஒரு நரிஷிங் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசிங் லோஷன் மாதிரி இருக்கும். இதுவும் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை கொஞ்சமாக என் கையில் எடுத்து என் முகத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். கைஸ், என்னுடைய பர்த்டே vlog நான் வந்து வச்சுருக்கேன். நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு உங்களுக்கு வந்து அது வரும். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டாக எப்பயுமே வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்துட்டு பர்த்டேக்கு ஒரு டுட்டோரியல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த லுக். ஸோ என்னுடைய ப்ரைமருக்கு வந்துட்டு நான் லாக்மேயோட ஜெல் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஸ்கின்னில் இருக்க போர்ஸை கொஞ்சம் கம்மியாக தெரிய வைக்கும். ஏன்னா இது கொஞ்சம் சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். கலர் கரெக்ஷனுக்கு நான் என்னுடைய எலிகலோட கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், ரெட்டிஷ் ஆரஞ்ச் கரெக்டர். இதை ஃபர்ஸ்ட் என்னுடைய கை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய நெயில்ஸ்க்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கேன். 2 வாரம் கிட்ட ஆச்சு நெயில்ஸ் வச்சு. ஸோ ஒரு 2 நாளைக்கு நோ நெயில்ஸ். ஃபவுண்டேஷனுக்கு நான் லாக்மேயோட 9 to 5 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை எடுத்து என்னுடைய பேஸாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு கீழே இருக்க அந்த டார்க்னஸை கொஞ்சமாக ஹைட் பண்ணுறதுக்கு பாண்டிஸ் பேயோட கன்சீலர் எடுத்துக்கிறேன், ஷேட் செஸ்ட்நட். அதை எடுத்து கண்ணுக்கு கீழே டைரெக்டாக இருக்க கீழ் ஏரியா, வாயை சுற்றி இருக்க கொஞ்சம் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஒரு கவரேஜ் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக அந்த ஒரு பிரைட்னஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு லாரியலோட கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன், ஷேட் ஆல்மண்ட். இதை எடுத்து கண்ணுக்கு கீழே, மூக்கு மேலே, நெத்தி மேலே, சின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை திருப்பி அதே ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு அந்த பளிச் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். பவுடருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு லூஸ் பவுடர் எதுவும் நான் வைக்கல. இந்த மேப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து அது என்னுடைய அண்டர் ஐ ஏரியா எங்கே நான் அந்த கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஐப்ரோஸ்க்கு இந்த ஐப்ரோ கான்டோர் பென் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். ஃபோக்கஸ் ஆகிங்க ப்ளீஸ். இது ஐஷேடோக்கு நான் என்னுடைய ஜூவியாஸ் மாஸ்குரேட் பேலட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ரௌன் கலர் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் நான் லோட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த ஒரு கிளிட்டர் ஐஷேடோ வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பிளாக் அண்ட் சில்வர் கிரே கலர் கலந்த மாதிரியான ஒரு கிளிட்டர் ஐஷேடோ. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லிட்ஸில் ரேண்டமாக ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு அதை அப்படியே சாஃப்டாக பிளெண்டும் பண்ணுறேன் உடனே.
மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது 2 கலரையும் வச்சு நான் இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவை இன்னும் கொஞ்சம் டீப் ஆக்க போகிறேன். அது அப்படி பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேயோட எட்ஜஸும் வந்துட்டு சாஃப்டாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து எல்லாம் தனித்தனியாக தெரியாது. அண்ட் எனக்கு ரொம்ப அப்படியே ப்ராப்பராக என்னுடைய லிட்டில் தெரியணும்னு வந்து எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய லிட் ஸ்பேஸே வந்து ரொம்ப குட்டி. வாட்டர் லைனுக்கு வந்துட்டு நான் கலர் பாரோட காஜல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் கலர் பண்ணிக்கிறேன். லோவர் லேஷ் லைன்லேயும் இதே காஜலே கொஞ்சம் டென்ஸாக வந்துட்டு கோட் பண்ணி விடுறேன். இப்போது நான் வந்து சுகர்லேருந்து இந்த ஒரு கலர் காஜல் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ப்ளூ கலர் காஜல். இதனுடைய ஷேட் நேம் ப்ளூ மூன். லேஷ் லைனில் போட்ட அந்த பிளாக் மேலே இந்த கலரை போடுறேன். ஐப்ரோஸ் எனக்கு திருப்தியாக இல்லை, அதனால் ஒரு பிளாக் ஐஷேடோ வச்சு நான் என்னுடைய ஐப்ரோஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம ஐஷேடோ ஐலாஷஸ் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். அப்பயும் அப்படி தான் இருந்ததுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். நான் இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். மஸ்காராக்கு நான் இந்த வெட் n வைல்டோட மேக்ஸ் வால்யூம் மஸ்காரா எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் கோட் பண்ணிக்கிறேன். லேஷஸ்க்கு போனிட்டோ டூல்லேருந்து இந்த ஸ்டைல் லேஷஸ் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதனுடைய ஸ்டைல் நேம் LX3D நம்பர் 52. நான் இதில் இருக்க எக்ஸஸ் க்ளூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிட போகிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து நான் என்னுடைய லேஷஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த க்ளூ வந்து காஞ்சிட்டு இருக்க டைமில் நம்மளுடைய ஃபேஸ் முடிச்சுப்போம். ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸருக்கு kaybeautyயோட கேரமல் லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேடு எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ரான்சிங் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷேடை எடுத்து என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் அப்ளை பண்ணி கொஞ்சமாக வார்ம்த் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து டார்க் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கல, அதை அழைக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரான்சரோ உங்களுடைய காம்பேக்ட் பவுடரோ எடுத்துக்கோங்க, இல்லை லூஸ் பவுடர் கூட எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த ஐப்ரோஸ் மேலே இப்படி ஒரு வாட்டி செட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அவரோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக தெரியாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சமாக என் கை பின்னாடி எடுத்துக்கிறேன். ஒரு கன்சீலர் ப்ரஷில் எடுத்துக்கிறேன். அப்புறம் என்னுடைய ஐப்ரோஸை க்ளீன் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய ஃபிங்கர்ஸை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் இது தனி கோடாக தெரியவே கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓஃப்ராலேருந்து ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன், ஒரு ஷிம்மர் ப்ளஷ். இது வந்து எப்போயோ எனக்கு ஒரு ஃப்ரீ ப்ராடக்டாக வந்தது ஓஃப்ரா ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது. என்னுடைய ஸ்பஞ்சில் எடுத்துக்கிறேன் இந்த ப்ளஷ்ஷை. இதை என்னுடைய சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டருக்கு பாபி ப்ரௌனோட ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன், பிங்க் க்ளோ. இன்றைக்கி ரொம்ப கோல்டன் ஹைலைட்டர் லுக் வந்து நான் போகிறதில்ல, ஏன்னா நம்ம வந்து சில்வர் டோனில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கணும். ஸோ இந்த பிங்க் க்ளோ ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே ஹைலைட்டரே எடுத்து என்னுடைய ப்ரோ போனை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹையஸ்ட் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு முன்னாடியும் பின்னாடியும் நான் இதை வந்துட்டு இப்படி ஸ்மச் பண்ணுறேன். இதே என்னோட இந்த ப்ரோ போன் ஏரியாலையும் பண்ணிக்கிறேன். இதையே கொஞ்சமாக என்னுடைய ஐஸோட இன்னர் கார்னர்லையும் போட்டுக்கிறேன். லிப்ஸ் ஃபஸ்ட்டு நான் லைன் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு லிப்லைனர் கஃபே லாட்டே. இதை எடுத்து லைன் பண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே கலர் போடு. ஐலாஷஸ் ஒட்டவே மறந்துட்டேன் பாருங்க. இவன்ல க்ளூ காஞ்சி போச்சு. லிப்ஸ்டிக் வந்துட்டு கிளினிக்ல இருந்து எம்ப்ரேஸ் மீ அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டார்க் ப்ரௌன் லிப்லைனர் எடுத்துக்கிறேன், மேக்கோட செஸ்ட்நட். இதை எடுத்து அவுட்டர் எட்ஜஸை கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே ஃப்ரம் maybelline இதை எடுத்து
பண்ணிக்க போகிறேன். என்ன திடீர்னு இப்படி கொட்டுது? ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். இதுதான் இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் க்ரியேட் பண்ண லுக். அண்ட் இந்த சாரீ வந்து ஒரு பழைய சாரீ தான் இருந்துச்சுன்ட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு தச்சு கொடுத்தாங்க. லாக்டவுன் ஆகிடுச்சுல, ஸோ புது ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இருந்த சாரிலே வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் தச்சு எனக்கு வந்து பர்த்டேக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பர்த்டே அன்னைக்கு இதை கட்ட முடியல, அதனால நான் அடுத்த நாள் வந்து கட்டியிருக்கேன். அண்ட் உங்களுக்காக இந்த லுக்கும் என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் லுக் க்ரியேட் பண்ண விதம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த லுக்குக்கு நான் க்ரியேட் பண்ண எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவுக்கு இவ்வளவு தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.